Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அதாவது சைபர் செக்யூரிட்டியோட பேப்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டருக்கு என்னெல்லாம் பேப்பர் இருக்குது, அதோட கோட் என்ன, இதில் எதெல்லாம் தியரி பேப்பர்ஸ், இதெல்லாம் லேப் பேப்பர்ஸ், எதெல்லாம் இன்டெகிரேட்டட் பேப்பர்னா என்ன, இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன அப்படின்னா MA 3354 டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸ். ஓகேவா, இது காமன் பேப்பர் எல்லாருக்குமே இருக்கிறது தான். ஸோ டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம், மேக்ஸ் பேப்பர். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா CS 3351 டிஜிட்டல் பிரின்சிபல்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன். இது நம்மளுடைய கோர் பேப்பராக வந்துடும். 2 யூனிட்ஸ் வந்து நமக்கு ஈஸி சப்ஜெக்ட்ஸ் வரும், மிச்சம் வந்து நமக்கு 3 யூனிட்ஸ் நம்மளுடைய கம்ப்யூட்டர் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் வரும். ஓகேவா, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செகண்ட் இயர்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிபார்ட்மெண்ட் பேப்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். 1-2 வந்து அதர் டிபார்ட்மெண்ட் பேப்பர்ஸும் நம்ம படிப்போம். ஓகேவா, இது வந்து நமக்கு என்ன அப்படின்னா ப்ளஸ் லேபோட இன்டெகிரேட்டட் சப்ஜெக்டாக இருக்குது. இது ஷார்ட் ஃபார்மில் DPCOன்னு சொல்லுவோம். இன்டெகிரேட்டட் சப்ஜெக்ட்னா என்னன்னு வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன், கவனிங்க. ஓகேவா, ஸோ இங்கே லேபும் ப்ளஸ் அப்படின்றனால லேபுக்கு தனி கோட் கிடையாது, CS 3351 தான். ஓகேவா, இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், இன்டெகிரேட்டட் சப்ஜெக்ட் மீன்ஸ் நீங்கள் வந்து சப்போஸ் தியரியில் ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா லேபுமே ஃபெயில் தான். லேபுமே கம்பல்சரி ரீரிட்டன் எழுதணும். அதாவது தியரியில் அரியர்ஸ்னால் லேப்லேயும் அரியர் எழுதணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, DPCO இந்த செமஸ்டரில் நீங்கள் ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா CS 3352 ஃபவுண்டேஷன் ஆஃப் டேட்டா சயின்ஸ் FDS. இதுவுமே நமக்கு வந்து CSCக்கு ஐடிக்கு இருக்க பேப்பர் தான். நெக்ஸ்ட் CD 3291 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ். ஓகேவா, நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா CSCக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் இருக்கும். இது நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் பைத்தானில் படிப்போம். ஓகேவா, அடுத்து லாஸ்ட் பேப்பர் CS 3391 ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் ஊப்ஸ் படிப்போம். ஓகே, இவ்வளோ தான் பேப்பர்ஸ், ரொம்பவே சிம்பிள். இப்போ வாங்க லேப் ப்ராக்டிகல்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். என்னெல்லாம் லேப் ப்ராக்டிகல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா CD 3281 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ்க்கு வந்து நமக்கு லெபார்டரி இருக்கு. நெக்ஸ்ட் CS 3381 ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லெபார்டரி ஊப்ஸ் லாங்குவேஜ்க்கும் நமக்கு லேப் இருக்கு. அடுத்து CS 3361 டேட்டா சயின்ஸ் லெபார்டரி அதாவது FDSக்கும் நமக்கு லேப் இருக்கு. ஃபைனலாக போட்டிருக்க GE 3361 ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட், இது லேப்ல கன்சிடர் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் எக்ஸல், வேர்டு, பவர் பாயிண்ட் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு நமக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்க ஒன் ஆஃப் த டாபிக், அவ்வளோதான். ஓகேவா, நமக்கு மொத்தம் எத்தனை லேப் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் லேப், ஊப்ஸ் லேப், டேட்டா சயின்ஸ் லேப், மொத்தம் 3 லேப் இருக்குது. அது இல்லாமல் நமக்கு DPCO இன்டெகிரேட்டட் லேபில் இருக்குது. ஓகேவா, டோட்டலாக நமக்கு 4 லேப்ஸ் இருக்குது. ஓகேவா, இது தியரி பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக நமக்கு 5 தியரிஸ் இருக்குது. ஓவரால் வந்து மொத்தம் நம்ம 9 சப்ஜெக்ட் இந்த செமஸ்டரில் நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா, இது ரொம்பவே சிம்பிள் தான், ரொம்ப நீங்கள் பயப்படவே தேவையில்லை, ஈஸியாக படிக்கலாம். இப்போ வாங்க இன்டெகிரேட்டட் சப்ஜெக்ட்னா என்னென்னு பார்ப்போம். இங்கே பாருங்கம்மா, இன்டெகிரேட்டட் சப்ஜெக்ட் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. நம்மளுடைய ஒவ்வொரு சிலபஸ்லையும் பார்த்தோம்னா 4 வேர்ட்ஸ் இருக்கும். LTPC அப்படின்னு சொல்லுவாங்க. Lனா லெக்சரர், Tனா டுட்டோரியல், Pனா ப்ராக்டிக்கல், Cனா கிரெடிட்ஸ். ஓகேவா, இது லெக்சரர் ஹவர்ஸ் எவ்வளோ, டுட்டோரியல் எவ்வளோ, ப்ராக்டிக்கல் எவ்வளோ, கிரெடிட் எவ்வளோன்னு சொல்லி நமக்கு ஒரு ஸ்கோர் கொடுப்பாங்க. ஸோ லெக்சருக்கு 3 ஸ்கோரும் ப்ராக்டிக்கலுக்கு 2 ஸ்கோர்னு நமக்கு டோட்டலாக 4 கிரெடிட்ஸ் கொடுக்குற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. மொத்தம் இந்த 3 + 2 வந்து 5 சொல்லுவோம். அது மொத்தமாக கான்டாக்ட் பீரியட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அந்த கான்டாக்ட் பீரியட்ஸ் இல்லாமல் நமக்கு வந்து கிரெடிட் 4 கொடுத்துருக்க இந்த மாதிரி கொடுத்துருக்க பேப்பர் தான் 3024 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இதுதான் நம்ம இன்டெகிரேட்டட் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அதாவது லேபுக்கு தனியாக கோடு கிடையாது, இன்டெகிரேட்டடாக சப்ஜெக்ட் தியரியோடு சேர்த்து லேபையும் படிக்கிறது. ஓகே, இதுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் பண்ணலாம், 20 மார்க் எடுத்தோம், 25 மார்க் எடுத்தால் பாஸ் பண்ணிடலாமா இன்டெகிரேட்டட் சப்ஜெக்ட்னு இன்னுமே நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. அப்படியெல்லாம் கிடையாது. 20 மார்க்ஸ் 25 மார்க்ஸ் எடுத்தாலும் இன்டெகிரேட்டட் சப்ஜெக்டில் பாஸ் பண்ண முடியாதுமா. தெளிவாக பார்த்துக்கோங்க எப்படி வந்து மார்க்ஸ் போடுறாங்க இன்டெகிரேட்டட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி மார்க் எடுப்பாங்க அப்படின்னா பேசிக்காக மார்க் எப்படி வரும் அப்படின்னா 40 வந்து நமக்கு இன்டர்னல்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா, 60 வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து மெயின் செமஸ்டரில் எழுதுகிற எக்ஸாமில் வாங்குவோம். அது எப்படி 60 மார்க் அப்படின்னா 100க்கு நம்ம எழுதுவோம். ஓகே, என் செமஸ்டர் எக்ஸாம் வந்து நம்ம 100 மார்க்ஸ்க்கு எழுதுவோம். அதை வந்து 60க்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. நம்ம 100க்கு 45 எடுத்தால் பாஸ், அதை 60க்கு கன்வெர்ட் பண்ணிட்டு ப்ளஸ் நம்ம இன்டர்னல்ஸில் எடுத்திருக்க 40 மார்க்கை ஆட் பண்ணி தான் நமக்கு 100க்கு கொடுக்குறாங்க. ஓகேவா,
அதுவே நமக்கு இன்டகிரேட்டட் சப்ஜெக்ட்னா எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிள் தான். இன்டர்னல் அசஸ்மெண்ட் 1 நீங்கள் பண்ணுறோன்னா அதில் 25% மார்க்ஸ் வந்து தியரிக்குன்னு கன்சிடர் பண்ணிக்குவாங்க. இன்டர்னல் அசஸ்மெண்ட் 2ல் வந்து லேபுக்கு ஒரு 25% மார்க் கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. இது ரெண்டும் சேர்த்து நமக்கு 50 மார்க்ஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ இன்டர்னல்ஸில் நம்ம இவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எண்ட் செமஸ்டர் எக்ஸாமினேஷனில் தியரியை வந்து 35% கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 100க்கு 45 எடுத்தால் தான் பாஸ். அதை 35%க்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம எடுக்கிற லேபோட மார்க்கை 15% கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ரெண்டும் சேர்த்து இந்த எண்ட் செமஸ்டர் எக்ஸாமினேஷனில் 50% மார்க் எடுத்துக்கிறாங்க. ஓகே, இதை நமக்கு டோட்டல் பண்ணி தான் இன்டகிரேட்டட் சப்ஜெக்ட்ஸ்க்கு மார்க் வருது. ஓகேவா? இப்போவாது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. யாருமே இதுக்கு மேலேயும் வந்து நமக்கு அதாவது ஒரு 20 மார்க்ஸ் எடுத்தா பாஸ், 25 எடுத்தா பாஸ் இன்டகிரேட்டட்லன்னு யோசிக்காதீங்க. ஓகே, அஸ் யூஷுவல் எப்படி படிப்பீங்களோ அதே மாதிரி தான் இன்டகிரேட்டட் சப்ஜெக்ட்ஸ்க்குமே படிக்கணும். ஏன்னா அதுக்குமே 45 மார்க்ஸ் எடுத்தால் தான் பாஸ் மார்க். ஓகேவா? ஸோ இவ்வளோதாம்மா நம்ம செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டரில் சைபர் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டில் படிக்க போகிற பேப்பர்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த பேப்பரை பார்த்தோன்னே இது என்னன்னே நமக்கு தெரியாதேன்னு நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஏன்னா நம்ம சேனலில் இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே யூனிட் வைஸ் லெக்சர் வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம முருகன் டெக் வேர்ல்டு இருக்கிற வரையும் நீங்கள் பயப்பட வேணாம். எல்லா சப்ஜெக்ட்டுமே ஈஸியாக படித்து பாஸ் ஆயிடலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரதுக்கு அந்த பெல் ஐக்கான் முக்கியம். ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட். ஒவ்வொரு யூனிட்டும் ஒவ்வொரு கொஷினும் அப்லோட் பண்ணுறப்ப பார்த்து படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த செமஸ்டரை ஈஸியாக பாஸ் பண்ணி ஒரு அரியர் கூட எல்லாருமே இல்லாமல் ஜாலியாக இருக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.